இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு குரானுடைய 110வது அத்தியாயம். இந்த 110வது அத்தியாயம் நமக்கு சொல்ற ஒரு பாடம் இன்னைக்கு நமக்கு நடக்கிறது அப்படியே சொல்லுது. அந்நசர், அல்லாவுடைய உதவி. அந்த அல்லாவுடைய உதவி பத்தி பார்க்கும்போது இந்த 110வது அத்தியாயத்துல 2 லைன் தான். இந்த 2 லைன் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கிற மேட்ரு அப்படியே நமக்கு கிளீனா தெரியுது. அதுல என்ன அல்லாஹ் சொல்றது அப்படின்னா, இந்த வார்த்தையை பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்பு இந்த குரான் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அந்த வார்த்தை இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் உயிரோடு இருக்குது. குரான் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய சொல்லு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது சொல்ல, அந்த வார்த்தைகள் நமக்கு பிரதிபலியாகுது. நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது 110வது அத்தியாயத்துல பார்க்கும்போது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நஸ்ரு, அந்த பாருங்க, நஸ்ரு அல்லாஹ்வுடைய உதவி. அந்த நஸ்ரு அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது அது ஃபத்ஹ், வெற்றி ஆகுது. அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்ய போறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க அல்லாஹ்வுடைய உதவி தனக்கு வர்றதை கணக்கிட முடியாது. ஆனா கணக்கிட்டு நம்மளை பார்க்கணும். பார்க்க சொல்றான் அல்லாஹ். இப்ப இது ஜென்ரலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு சொல்றான் அல்லாஹ். இது ஒரு முஸ்லிமுக்கு அப்படிலாம் சொல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு இந்த அத்தியாயத்தை 110வது அத்தியாய வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றி வந்துருச்சு. யாருக்கு? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு. அப்ப அராய்த்தன்னாசு, மனிதர்கள் பார்ப்பார்கள். அராய்த்து, நீங்க பார்ப்பீங்க. இந்த தே நீங்க நீங்கிறதுல அல்லாஹ்வுடைய ரசூல் மரியாதை சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள். முஹம்மது நபியே நீங்க பார்ப்பீங்க. அன்னாஸ், மனிதர்கள். எதுவும் இல்லை, ஃபீதீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஃபீதீனில்லாஹி அஃப்வாஜா, அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக வருவதை முஹம்மது நபி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் 1400 வருஷத்துக்கு முன்பு இறங்கினது. கடைசியா இறங்குற வசனத்துக்கு முன்னாடி வந்த வசனம் அப்படி வச்சுங்க. ஆனா இது வரும்போதே அல்லாஹ்வுடைய தூதனுடைய ஒர்க்கு முடிய போகுதுன்னு எல்லா சஹாபாக்களும் நண்பர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இந்த புரிதல் எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். எப்படி சொல்றான்னா, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இதன் பக்கம் வரும் என்பதை முஹம்மது நபி நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? மக்கால இருந்து மதீனா போறாங்க. மக்கால இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தி அடிக்கப்பட்டு மதீனாக்கு போறாங்க. அப்ப மதீனாக்கு போகும்போது 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர் அப்படியே வந்தது. மதீனாக்கு போயிட்டு திரும்பி அதே மக்காவுக்கு போகும்போது லட்சக்கணக்கான பேர் அந்த ஹஜ்ஜு, கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் கிட்ட நிற்கிறது யாரு? லட்சக்கணக்கான மனிதர்கள் அப்படியே இஸ்லாத்துல முஸ்லிமா மாறுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு அந்த வார்த்தை சத்தியம்தான், உண்மைதான் என்று அந்த வார்த்தையில ஐக்கியமாகி அவர்கள் தங்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்துக்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை ஏற்று, அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்று, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை ஏற்கிறாங்க பாருங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால பாக்குறாங்க. இந்த கடைசி ஹஜ்ஜில கண்ணால பாக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுது பாருங்க. வராய்த் அன்னாசு, நீ பாப்ப. வராய்த்து, நீ பாப்ப. அன்னாஸ், மனிதர்கள். எதுவும் ஃபீதில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமா மனிதர்கள் வரவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நேற்று நம்ம தாய் தந்தையர் பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மூதாதையர் பார்த்துருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய டைம்ல லட்சம்,
10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கோடி 2 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடி 250 கோடி தாண்டுது எனக்கு. அப்போ மனிதர்கள் வர்றாங்க கூட்டம் கூட்டமாக, முஸ்லிம்கள் வரல, மனிதர் கூட்டம் கூட்டமா எங்க வர்றாங்க? அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு இன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் இந்த தீன்ல, அல்லாஹ்வுடைய தீன்ல சேர்றாங்க. இப்ப சேருவதற்கு அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுடைய வெற்றிங்கிறான். பத்தக அல்லாஹ்வுடைய வெற்றி. இப்போ மனிதர்கள் யாரு அப்படின்னா, மனிதர்கள் யாரு? யகூதி இருக்காங்க, நஸ்ரானி இருக்காங்க, சாபின் இருக்காங்க, முஸ்லிம் இருக்காங்க, மூமின்கள் இருக்காங்க. அந்த 2வது அத்தியாயம் 62வது வசனத்துல மனிதர்கள் எப்படி இருந்தாங்கிறது அல்லாஹ் கேரக்டர் வாரியா சொல்றான். யா அய்யுல்லதீன ஆமனு ஆது நஸரா சாபின், அடுத்தது முஸ்லிக்கின். இப்ப இந்த கேரக்டர்ல உள்ள மக்கள் தான் வர்றாங்க. எங்க யாருக்கிட்ட வர்றாங்க? தீனுக்கு வர்றாங்க. அல்லாவை எழுத்தாங்க, அல்லாவுடைய தூதர் எழுத்தாங்க, அல்லாவுடைய வசனத்தை எழுத்தவங்க. பிறகு அதை சிந்திச்சு சிந்திச்சு இந்த தீனை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இத்தனை கோடி மக்கள் இஸ்லாத்தில் வர்றாங்க. தன்னை இறைவன் பக்கம், தன்னுடைய இஸ்லாம்னா அல்லாவை சரண்டர் பண்ணி அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் தான் இஸ்லாம், முஸ்லீம். சம்மாக்குள் முஸ்லீம், உங்களுக்கு நான் தான் முஸ்லீம் என்று பெயரிட்டேன். அந்த முஸ்லீம்ன்ற பேருக்குள்ள இவங்க அடங்குறாங்க. முஸ்லீம் இந்த இஸ்லாத்துல அடங்குறாங்க. அப்ப இத்தனை கோடி மக்கள் வருவதற்கு காரணம் என்ன? எல்லாம் அங்கங்கன்னு தான் வர்றாங்களே தவிர இஸ்லாத்துல யாரும் வரல. நல்லா பாருங்க, ஒவ்வொரு கேரக்டர் மக்கள்கிட்ட இருந்தும் வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு தலைப்புல உள்ள மக்களும் கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இந்த இடத்துல நாம பார்க்கணும்னா நம்மளைத்தான் விரோதிங்கிறான், முஸ்லிம்கள் விரோதி, முஸ்லிம் தேச துரோகிகள், முஸ்லிம்கள் கரையான், இப்படிலாம் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னாக்கா, அந்த மக்கள் இறைவனுடைய பக்கம் வர்றத அவன் விரும்பல. இவனும் இறைவனை ஏத்திருக்கான், இவனும் இறைவனை நம்புறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? உண்மையான இறைவன் பக்கம் வர்ற மக்களை தடுக்கிறான். அந்த தடுப்பதற்கு என்ன சொல்றான்? அங்க போயிடாத, அங்க தீவிரவாதியா போயிடுவ, அங்க நீ தேச துரோகியா போயிடுவ, அது கரையா மாதிரியா, இப்படின்னு சொல்லி 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 இவன் மைண்ட் செட்டை மாத்துறான். யாரை மாத்துறான்? மனிதர்களுடைய மைண்ட் செட்டை மாத்துறான். அந்த மனிதர் யாரு? யகூதியா இருக்கலாம், நசரானியா இருக்கலாம், சாபினா இருக்கலாம், அல்ல மஜூசியா இருக்கலாம், முஸ்லிக்கினா இருக்கலாம். அப்ப அந்த மக்களை இவன் மைண்ட் செட் பண்றான். எப்படி மூசாவுக்கு, ஈசாவுக்கு, இப்ராஹிம் நபிக்கு அவங்களை எல்லாம் எதிர்த்தாங்களோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, மனிதர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர்றத இவன் ஏத்துக்கல, ஜீர்ணிக்க முடியல. அவனால் ஜீர்ணிக்க முடியல. அவ்வளவு மக்கள் வர்றதால என்ன செய்யறான்? ஒரு பழியத்துக்கு போடு, காமன் பழியத்துக்கு போடு, அப்படி போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாங்க அப்படிங்கிறான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க இப்ப சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு, அவருடைய மகள் படிச்ச பிள்ளைங்க, அவங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க. அதனால நம்ம யாரும் காசு கட்சி கொடுத்து வர முடியாது. இப்ப இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்ய, இந்த மனிதர்கள் வர நம்ம கண்ணால பார்க்கணும். அதான் சொல்றான், நீ பாப்ப எவன் எதுக்குறானோ அந்த எதுக்கிறவன புள்ள வரும், எதுக்கிறவனே வருவான். அதான் வெற்றி. எல்லாம் சொல்றான், இதான் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி அப்படிங்கிற. அப்ப கூட்டமா மக்கள் வர்றாங்க. இதை இவனுக்கு பொறுக்க முடியல. இந்த பொறுக்க முடியாதவன் தான் பல வகையான அக்கப்புறத்துக்கு நம்ம மேலத்துக்கு தட்டுறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன செய்யணும்? வசப்பி பிஹம்தி ரப்பிக்க, உங்களுடைய இறைவனை நீங்கள் துதியுங்கள். உங்களுடைய இறைவனை வசப்பி பிஹம்தி, அவனுடைய புகழை நீங்க பரப்புங்க, சொல்லுங்க. வசப்பி பிஹம்தி ரப்பிக்க, உங்கள் ரட்சகன் இருக்கான் பாருங்க. இந்த மனித குலத்திலிருந்து எல்லாரையும் எடுத்து இந்த மக்களோட நம்ம மக்களா சேர்க்கலாம் பாருங்க. அந்த இறைவனை நீங்க புகழுங்க அப்படிங்கும்போது அல்லாஹு அக்பர். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய, அல்லாஹ் உன்னை கொண்டுதான் இந்த மக்கள் வர்றாங்க, எங்களெல்லாம் கொண்டு வரல. இந்த மக்கள்லாம் எப்படி வர்றாங்கன்னா படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப இந்த மக்கள்லாம் வர நம்ம என்ன சொன்னோம்? வசப்பி பிஹம்தி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனை நீ துதி செய்யி, புகழினத்து இறைவா உனக்கு
அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இறைவா புகழனைத்து உனக்கு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ மிக தூய்மையானவன். தூய்மையான இறைவன் தான் வர்றாங்க. தூய்மையான இறைவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு தூய்மையான எண்ணத்தோடு வர்றாங்க. அந்த எண்ணத்தையெல்லாம் உள்ள கச்சடையெல்லாம் நீக்கிட்டு தூய்மையான எண்ணத்தோடு இந்த தூய்மையான இறைவனை துதித்து வர்றார்கள். நீ பார்ப்ப அப்படின்னு நம்மளை சொல்றான், பார்க்குறோம், வந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி, அவங்க வந்த பிறகு என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க ஓ ஷுக்குரிக்க ஓ உஸ்னி இபாதிக்க. இறைவா அல்லாஹும்ம இன்னி, அவங்க சொன்னா இன்னி இன்னி அலா திக்ரிக்க, உன்னை நினைக்கக்கூடிய ஆக்கு, வலா திக்ரிக்க ஓ சுக்குரிக்க, உனக்கு நன்றி செய்கிற மக்கள் ஆக்கு, ஓ சுக்குரிக்க ஓ உஸ்னி இபாதிக்க, அழகான முறையில் உன்னை வழிபட என்னையும் குடும்பத்தாரையும் ஆக்குன்னு வந்தவன்லாம் கேட்கலாம். இரவுல உட்காந்து வந்தவங்கள்லாம் கேட்குறாங்க. இது நம்மளால அறிய முடியாது. வந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த அந்த ருசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ருசி அப்படியே காட்டுவாங்க. அவங்கள்ட்ட தான் அவன் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துலயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது நம்மளை பார்த்து சொல்கிறான். நம்மளாம் பரம்பரை முஸ்லீம் சொல்கிறோமே, அந்த முஸ்லீமுக்கு வந்து அல்லாஹ் தலையில் அடித்த மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹாதனா லி ஹாதா வமா குன்னா லில் லஹதில் லவ்லா அன் ஹசனுல்லாஹு. அல்லாஹும அல்லாஹும அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹாதனா லி ஹாதா வமா குன்னா லி லக்தி லவ்லா அன் ஹாதனல்லாஹு. அல்லாஹ் எங்களுக்கு இந்த நேர் வழி அல்லாஹ் காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் வந்து நரகத்தினுடைய அந்த எஜ்ஜில் நிற்கிறோம். எப்படி பார்த்துங்க அந்த வார்த்தையை வந்து மனப்பாடம் பண்ணுங்க. சில பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் பயான் பண்ணுறாங்கனாக்கா இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹாதனா லி ஹாதா வமா குன்னா லி லக்தி லவ்லா அன் ஹாதனல்லாஹு. அல்லாஹ் நீ எங்களுக்கு நேர் வழி காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம். யார் சொல்கிறான்? மனுஷன் சொல்கிறான். எந்த மனுஷன் சொல்கிறான்? ஈசாவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் சொல்கிறான். அல்லாஹ் இந்த ஈசாவை கொண்டு நேர்வழி காட்டின, அல்லாஹ் இந்த மூசாவை கொண்டு எனக்கு நேர்வழி காட்டின, அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியை கொண்டு எனக்கு நேர்வழி காட்டின, அல்லாஹ் இந்த நூஹு நபியை கொண்டு எனக்கு நேர்வழி காட்டின. இப்போ சொல்கிறான் அல்லாஹ், இப்போ சொல்கிறான் அல்லாட்ட, அல்லாஹ் இந்த முகமதை கொண்டு எங்களுக்கு நேர்வழி காட்டின அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு தூதரையும் வச்சு தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காட்டிக்கிட்டு இருக்கான் இந்த மனிதருக்கு. அப்போ நேர்வழி பெற்ற மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக வர்றத நீ பார்ப்ப, நம்மளப்பா சொல்றாங்க, நீ பார்ப்ப அப்படின்னா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள்லாம் பார்த்தாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கும் போது 4 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. இதுக்கு நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். அடுத்த பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வர்றாங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்படும் போது நம்ம மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்காக இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போடுறோம். அடுத்து சொல்கிறான் வஸ்தஃபிருஹு, நீ பாவம் மன்னிப்புக்கணும். ஏங்க நான் பாவம் மன்னிப்புக்கணும்? வர்றான் அவன் எல்லாம் ஏற்று வர்றான், என்னுடைய சகோதரனாக வர்றான், இந்த தீனில் வந்தால் எனக்கு தானே சந்தோஷம். ஏன் அல்லாஹ்கிறான் வஸ்தஃபிருஹு, நீ பாவம் மன்னிப்பு கேளுங்கிறான். யார்? நம்மளா சொன்னால் நீ பாவம் மன்னிப்பு கேளு. எதுக்கு நான் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னீங்கனாக்கா, நம்ம மூலியமா யாராவது வருவான், நம்ம மூலியமா யாராவது இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, அல்லாஹ் ஏற்றிருப்பாங்க. அப்படி வந்தவன் நல்ல எண்ணத்துல வந்தா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவன் வந்து திட்டம் போட்டு இதுல குழப்பத்தை உண்டாக்கணும், நம்மக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நம்மளே நாம் அழித்து கொள்ளணும் எண்ணத்துல ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கா இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டான்னு வைங்க, யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம். அல்லாஹ்வுக்கு தெரியுது. வர்றான், எப்படி வர்றான்னா முனாஃபிக்கனா வர்றான். முனாஃபிக்கன் அத்தியாயத்தில் பார்க்கும்போது முதல் வார்த்தை சொன்னான், நபியே அவன் முனாஃபிக்கன், அவை உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் என்று ஏற்றுக்கொண்டு வருகிறான். அவன் உண்மையில் ஏற்றுக்கொண்டு வரல. எனக்கு தெரியும் நீர் என்னுடைய தூதர். அவன் வந்து வாயளவில் சொன்னான். இந்த மாதிரி மனுஷன், இந்த மாதிரி ஆள், மனிதர்களுக்குள்ள அந்த கேரக்டர், இந்த மாதிரி ஆள் வந்து நம்ம கிட்ட வந்துடுவான். அப்போ வந்துட்டானா நம்ம மூலியமாக தான் வந்துட்டான். நல்லவனா கேட்டால் நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அஸ்தஃபிர், நீ பாவம் மன்னிப்பு விடு. அப்படி பாவம் பண்ணிக்கிட்டா இன்னஹு கான தவ்வாபு, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஏன்னா இது நம்முடைய அவுட் ஆஃப் நாலேஜ், நமக்கு தெரியாது, நமக்கு உண்மையிலே தெரியாது. நல்லவனா கேட்டால் யார் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ அல்லாஹ் நமக்கு சேஃப் கார்டு பண்ணுறான். எப்படின்னா, ஓ மூலியமா ஒருத்தன் வர்றான், நீ நினைப்ப, நீ சந்தோஷப்படுவ. அவன் முனாஃபிக்கனா இந்த இடத்துல வந்து ஒரு அநியாயம் பண்ணவனா இருக்கிறான்னாக்கா
அவன் ஓ மூலியமா வந்திருப்பான், அது உனக்கு தெரியாது. அதனால அல்லாட்ட நீ பாவ மன்னிப்பு கேளு, நிச்சயமா அல்லாஹ் உன்னை பாவத்தை மன்னிக்கலாம், உன்னுடைய பாவத்தை மன்னிக்கலாம். அப்ப நம்ம மூலியமா ஒரு கெட்டவன் வந்தா கூட அந்த கெட்டவன் செஞ்ச பாவம் நம்ம மேல வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்ல இன்னும் காண தவ்வாபா, நிச்சயமா அல்லாஹ் பாவ மன்னிப்பு அளிக்கக்கூடியவனாக்கிறான். இப்ப இந்த வார் நடக்குது பாருங்க, இந்த இஸ்ரேல் வாரம் பாலஸ்தீனம் உலகையே நடுங்குது. இப்போ ஈரான் வேற வந்து குண்டையெல்லாம் போட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த இஸ்ராயலுடைய மக்களே இந்த நெத்தனியா விரும்பல, இந்த சண்டை வானா, இது பெரிய ஆபத்தானதுன்னு அந்த இஸ்ரேலுடைய மக்கள் இருக்காங்களே, அந்த இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலுடைய தலைவனே வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு அந்த மக்களுக்கு வந்துருச்சு. ஏன் சண்டை, பயங்கரமான சண்டை. அதில் ஏன் இதுனா உலக நாடுலாம் பார்க்குது, இஸ்ரேல குத்தம் சொல்லுது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அதே அமெரிக்கா இஸ்ரேலை கண்டிக்குது. அது அவங்க டைரக்டாக இன்டைரக்டாக அது பிரச்சனை இல்லை. ஏன் கண்டிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். கண்டிக்கிறான் அவன் கொடுக்க பாம்பெல்லாம் எங்கே போகிறான், இதில் கொண்டு போகிறான், இதை ஆஸ்பத்திரியில், பிள்ளைங்க வாழ்கிற இடத்துல, ஸ்கூலு, காலேஜ், எல்லா இடம் மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து உணவு பொட்டணம் கொடுக்குறாங்க. அந்த ட்ராக்ல கொடுக்கும் போது அந்த ஓடி வராங்க பாருங்க அகத்திலேருந்து, அந்த மக்களை சொல்றான். ஆனா இவன் வந்து எங்க சொல்றான், ஆர்மியை பார்த்து சொல்றான். ஏன்னா ஆர்மிக்கு தான் சண்டை, நாட்டுக்கு நாட்டு சண்டை இருந்தாலும் அந்த வீரருக்கு வீரர் தான் சண்டை, அங்கத்தான் போடணும், இதுதான் சட்டமும் கூட. ஆனா இஸ்லாமியராகிய இஸ்லாமிய சப்போர்ட் பண்ணல. இஸ்லாமியர் எங்க போடுறாங்கன்னா அந்த இடத்துல தான் போடுறாங்க, எங்கெங்க ஸ்டோர் பண்றாங்களோ அந்த இடத்துல போடுறாங்க, எங்கெங்க சோல்ஜர்ஸ் ஒழிகிறாங்களோ எங்கெங்க இருக்காங்களோ அங்க போடுறாங்க. ஆனா இவன் மாத்தமா எங்க போடுறான், மக்கள்கிட்ட போடுறான், வெறிய உண்டாக்குறான், மக்களுக்குள்ள ஒரு போராமையை உண்டாக்கி ஏதாவது ஒரு வகையில இவங்களை அழிக்கும் திட்டம் போடுறாங்க. அப்ப இந்த திட்டத்தை வந்துதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஈரானுடைய 2 தலைவர் இறந்து போனாங்களா, யாரு இறந்து போனாங்கன்னா பெரிய லீடர், அது யாரு காட்டி கொடுத்தா, அங்க உள்ளவனு, அவன் தான் முனாஃபிகன். இப்ப காட்டி கொடுத்தவன் காட்டிட்டான், இவன் அடிச்சிட்டான், சப்ஜெக்ட் முடிச்சு. ஆனா இந்த காட்டி கொடுத்த ஏன் மூலியமா வந்தான், உங்க மூலியமா வந்தானுங்க நமக்கு தெரியாது, இவன் இப்படி வந்தான் சதிசியே வந்தான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ பாவ மன்னிப்பு வஸ்தஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுங்கிறான். அப்போ மனிதன் வந்து வெறி பிடிச்சி அலையிறானா, அந்த வெறிக்கு ஒருபோதும் அல்லாஹ் வந்து துணை புரிய மாட்டான். அந்த வெறியத்தான் அடக்கும். வேகம் எவனுக்கு வருதோ அந்த வேகத்தை அவன் தான் அடக்கணுமே தவிர இதை வந்து இறைவனும் பார்த்து கொண்டு தான் இருப்பான். ஏன்னு கேளுங்க, அநியாயம் மேலே மேலே போக போக அவனுடைய பாவங்களும் கூடுது. அந்த பாவங்களுக்கும் அல்லாஹ் உடந்தையா இருக்கான்னு நினைக்க வேணாம். அந்த பாவத்தை அதிகப்படுத்துறாருன்னா அவனே தனக்கு அதிகப்படுத்தான், தனக்கே தானே குழி தோண்டினான். அவன் இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான். அதே மாதிரி இந்த குண்டு புறத்துல யார் சாவுறா, முஸ்லீம் சாவுறாங்கல்ல, முஸ்லீம் மட்டும் இல்லை, நல்ல மக்கள், அந்த யகூதியில் உள்ள நல்ல மக்கள் கூட சாப்பிட்றாங்க. அந்த யகூதியில் உள்ள சின்ன குழந்தைகள், பச்சை பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை, 2, அதுங்களுக்கு என்னங்க தெரியும், அந்த பிள்ளைங்களாம் சாகுது. அதே மாதிரி பசிக்கு ஓடுறான் ரொட்டியை திட்டு, அவன் எதை பார்ப்பான், பசித்தான் அவனுக்கு, பசி வந்தால் 10 மறந்துடான், அல்லாஹ் கூட மறந்துடுவான். அப்படிப்பட்டவனை ஓட விட்டு சொல்றானே, இவ்வளவு பெரிய இது, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு வந்து நாம சில சமயத்துல உடந்தையா இருந்துருவோம். அந்த உடந்தை என்ன, தெரிஞ்சும் செய்வோம் தெரியாம செய்வோம். அப்ப தெரியாம நடந்துருச்சுன்னா அதுக்கு எல்லாட்ட பாவமன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறான். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 தலைவனை இழந்த ஈரான்ல அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த காட்டி கொடுத்த யாரு, ஈரான்ல அவ்வளவுதான். அவன் யாரா இருப்பான், அவன் முஸ்லீம்ல போர்வேல தான் இருப்பான். அந்த முஸ்லீம்ல போர் தான் இறைவன் சொல்றான், இவன் வந்து அநியாயம் பண்ணவன், இவன் உங்க மூலியமா வந்திருப்பான், ஆகவே அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கெடுங்கிறான். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியாக இந்த போர் நிறுத்தணும்னு அல்லாட்ட துவா பண்ணுங்க. இரவுல 2 ரக்காய் தொழுங்க, 2 ரக்காய் தொழு கையெழுந்துங்க, அல்லாஹ் இந்த எல்லா மக்களையும் காப்பாத்து. ஏன்னா அநியாயத்துக்கும் இந்த போர் நடக்குது. இந்த போர் வந்து எப்படி நடக்கும் நமக்கு எல்லாம் தெரியும், இது சொல்ல முடியாது, சொல்லிட்டே போலாம். நான் இதை நிறுத்துறதுக்கு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணும். அந்த பக்குவத்தை இந்த மனிதர்களுக்கு கொடுக்கணும். இந்த வெறி பிடித்த மனிதர்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை கொடுக்கணும். இவங்க வெறியினால நல்லவன்லாம் சாகுறான், ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைங்களாம் சாகுது. அப்போ இதுக்கு நம்ம அவங்கள்ட்ட பிரார்த்தனை, இறைவன்கிட்ட கையேந்தும் போது நிச்சயமா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு நேர்வழி காட்டுவான், ஒரு சூச்சத்தை கொடுப்பான். கையேந்தினா தான் கொடுப்பான், அல்லாட்ட சரண்டராக தான் கொடுப்பான். இல்லை உன் வெறியில நானாச்சு நீனாச்சுன்னா 2ஐயும் அல்லாவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான்.
இதுதான் அல்லாவும் சொல்றான். என்னிடம் யார் சரண்டர் அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் நேர்வழி காட்டுவேங்கிறான். அப்ப அந்த நேர்வழி காட்டக்கூடிய என்ன நமக்கு வேணும்? என்னுடைய ராஜ்யம் தான் பெருசு, என்னுடைய இதுதான் பெருசு, என் தலைமை தான் பெருசு நீ அடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எங்க போய் முடிய போய் யாராலையும் கணிக்க முடியாது. எல்லா இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவர் இவர் அவர் எல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்டை வச்சுட்டு இவங்க சொந்த இதை தான் விடுறாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு அவன் சப்போர்ட் பண்றான், இவனுக்கு அவன் சப்போர்ட் பண்றான். பெரும்பாலும் யூடியூப்ல 60% தப்பா இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த வார் மேலும் பரவாம இருப்பதற்கு இறைவா அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, எங்களுக்கு இல்லை அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, அவங்களுக்கு சுபிச்சமான ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தினப்படி அவங்கள டவுன் பண்ணு, அவங்கள்ட்ட கோவத்தை அடக்கு, அவங்க கோவத்தை அடக்கி இந்த வாரம் நிப்பாட்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல சுபிச்சம் வர அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. இப்படித்தான் நம்ம செஞ்சு ஆகணும். வேற அங்கேயே போய் சண்டை போட முடியும்? சண்டை போட தான் சோல்ஜர் இருக்காங்க. அந்த சோல்ஜரும் கூட உணரக்கூடிய தன்மையை இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கோம். ஆகவே இறைவன்கிட்ட கையேந்தும். இறைவா அனைத்து இந்த வாரையும் நிறுத்தி மேலும் பரவாம அவங்கவுங்களுக்கு உள்ள ஹக்கு உண்மையை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்தந்த மக்கள் பக்குவப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. வசலாம்.